அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மேஜிக் நான் சொல்லிட்டு வருவேன். அந்த மேஜிக் என்னதுன்னா, நம்ம தந்திரமாக ஒரு ரகசியமாக நம்மளுக்கு பிடிக்காதவங்கள போயிட்டு ஒழிச்சு கட்டுறது அப்படி கிடையாது. நமக்கு யார் என்ன தீங்கு பண்ணுறாங்கன்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதை நேருக்கு நேராக போய் நம்மள அவங்கள கத்தி வச்சு ரத்தம் வச்சு ஜெயிக்க மாட்டோம். கத்தியின்றி ரத்தமின்றி நேர்மையான முறையிலையும் அதே சமயத்தில் ஒரு ஒரு ராஜச குணங்களை நம்மக்கிட்ட குறைச்சிக்கிற விஷயங்களுக்காக தான் நிறைய ஆன்மீக விஷயங்கள் இந்த கடவுளை கும்பிட்றது அந்த கடவுளை கும்பிட்றதெல்லாம் சொல்கிறோம். ராஜச குணங்கள் வந்து சில இடத்துல தான் தேவை. சில இடத்துல ஆக்ரோஷமாக இருக்கணும், சில இடத்துல இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடாது. அதனால் வந்து எந்த இடத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும், எந்த இடத்துல இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணும், இதுக்கு கடவுள்கள் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த கடவுள்கள் நம்முடைய ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கின்ற விஷயந்தான் அந்த ராஜச, தாமச, சாத்வீக அப்படின்ற அது சம்மந்தமான விஷயங்கள். அந்த உணவுகள் நம்முடைய இந்த இதில் ஏற்படுத்தி வச்சுட்ருக்க நிறைய ப்ரொசீஜர்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் அதில் ஒரு பாலிடிக்ஸ் நடந்தது. எங்கேருந்துடா நடந்ததுன்னு கேட்டால், வானத்துலேருந்து நடக்குது அது. இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்கிட்ட விதைக்குது அது. 2 சக்திகள் தான். ஒன்று தீய சக்திகள், ஒன்று நல்ல சக்திகள். நல்ல சக்திகள் சைடில் நிறைய கடவுள்களும் இருக்கிறாங்க, சித்தர்களும் இருக்கிறாங்க, ஞானிகளும் இருக்கிறாங்க. தீய சக்திகள் சைடில் அந்த பக்கமும் தீய சக்திக்கான கடவுள்களும் இருக்கிறாங்க, அந்த இடத்துலையும் தீய சக்திகளுக்கான ஞானிகள் இருக்கிறாங்க. ஞானிகள்னாவே நல்லவங்க தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அந்த பக்கம் இருக்கிறாங்க. அதுக்கான மனிதர்களும் இந்த பூமியில் விதைக்கப்பட்டிருக்குது. நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னா, கடவுள் சக்தி மட்டும் தான் பெரிய சக்தி, கரெக்டு, ஃபைனலாக ஜெயிக்கும். ஆனால் ஒரு நாளில் ஜெயிக்க முடியலையே. கடவுளாக இருந்த போதிலும் முருகர் தோற்றுவித்து பல வருஷங்களுக்கு கழித்து தான் சூரபத்னியும் அவங்களாம் ஜெயிக்க முடியுதே. டைரெக்டாகவே சிவனால் ஜெயிக்க முடியாது. அதுக்காக அவர் வந்து இந்த நட்சத்திரம் சேர்கிற நாளில், இந்த திதி சேர்கிற நாள்லன்னு உருவாக்குறாரே அந்த முருகரை. அதுக்கு 1 நம்பர் யூஸ் பண்ணுறாரே. 6 நட்சத்திர கூட்டங்களை கொண்ட தொகுதியிலிருந்து அவர் ஏற்படுத்துகிறாரு. அதெல்லாம் அந்த இதுங்களெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அது மாந்திரிக சக்தி இருக்குது. கேட்டுங்க, சுகபிரம்மர் சத்தம் கேட்டுதுங்களா உங்களுக்கு? இப்போ என் கிட்ட தான், பில்டிங் கிட்ட தான் வந்து போயிடுச்சு போல், நல்லாவே கத்திட்டு போச்சு. சுகபிரம்மர் கனெக்ஷன் வேறு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ. நான் நினச்சேன் சுகபிரமன்னாவே நம்மளுக்கு வரும் பணம் தான் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த மேல்மலையனூர் போயிட்டு வந்த பின்னாடி அந்த சூட்சும விஷயங்கள், அந்த அமானுஷ்ய விஷயங்கள், அது கூடவும் சுகபிரம்மருக்கு சம்மந்தங்குதுறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, பணம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம சுகபிரம்மரை வச்சுட்டு சுகபிரம்மரை கும்பிட்டுங்க, 11 நாள் போய் கும்பிட்டுட்டு வந்துங்க, எனக்கு குபேர விளக்கு கொடுத்தாங்கன்னு கதை சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. இந்த மேல்மலையனூர் போயிட்டு வந்த பின்னாடி என்னடான்னு பார்த்தா, இந்த அமானுஷ்ய விஷயங்களை கூட அந்த சுகபிரம்மருக்கு ஏன்னா ராஜமாதங்கின்றது சரஸ்வதியோட தாந்திரிக ரூபம். ராஜமாதங்கி கையிலையும் கிளி இருக்கும், மதுரை மீனாட்சி கையிலையும் கிளி இருக்கும், சுகபிரம்மர்னால கிளி இருக்கும். கிளின்னாவே நம்ம திருப்பதி பெருமாள் குபேரன் நினைக்கிறதுனால அது ஒரு பணம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் ஒரு ஏன்னா அந்த 9.47 போட்டு அப்படியே வச்சுக்கிறேன் பாருங்க நான் தம்ப்நெயில்ல. அத்தனை ஒளியாண்டுகள் சிவபஞ்சாட்சர இது வந்து சிவன் வந்து சொல்லும்போது பார்வதி தேவி தூங்கிடுறாங்க பாதியில். அதை ஃபுல்லாக இந்த கிளி ரூபத்தில் இவர் கேட்டுன்னு உட்காந்துட்டு அது அந்த உடம்பு ஃபுல்லாக ஒளியாக பரவி, ஞானமாக பரவி, அது 9.47 லட்சம் ஒளி ஆண்டுகள் தூரம் வரைக்கும் அதனுடைய அந்த வேவ்லென்த்து அது கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அதனுடைய ஆற்றல் போகுது. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான் சுகபிரம்மராக நினச்சி கும்பிட்டா அது ஒரு மாதிரி. மதுரை மாதங்கியாக கூப்பிட்ட கிளி அது வேறு, மதுரை மீனாட்சி கிளி அது வேறு, ஆண்டாள் கிளி அது வேறு. ஆனால் எல்லாத்துக்குமே அதுங்கிட்ட கீக்கின்ற ஒரு சாவி இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம். இதில் இங்கிலீஷையும் அந்த கீனா இங்கிலீஷு, ஆனால் கிளி கீக்கின்னு கற்றுதுன்றது. அந்த மாதிரி தான் இந்த லவகுசாவில் 11 என்ற விஷயம் ஏதோ இருக்குதுன்றத ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் யோசித்தேன். அதெல்லாம் நானாக யோசிக்கிறதில்ல. நிறைய விஷயங்களை பாண்டியன் சார் சொல்வார், இதுக்கு இந்த பேர் இருக்குது, அதனால தான் அப்படி வச்சுக்கிறாங்க, அதனால தான் அது அப்படி இருக்குதுன்னு சொல்வார். அவர் சொல்கிற விஷயங்களெல்லாம் கவனிக்கும்போது வேறு சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. இதனால் அது இருக்குமோ. நிறைய பேர் அவரது காப்பி அடித்து அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க சில பேர் அவருக்கு மேலே கோவங்கிறவங்க, எதிர்ப்புக்கிறவங்க, அவர் சொன்ன விஷயத்துலேயே இல்லை இது இந்த ப்ராஸ்பெக்டிவ் தான் இருக்கும், அவர் இப்படி மாற்றி சொல்லிட்டாருன்னு. இப்போ கூட நான் வேறு ஒரு பேருக்கு வேறு ஒரு விளக்கம் கொடுப்பேன், அதே பேருக்கே அவர் சொல்ல விளக்கம் கிடையாது, இது வேறு விளக்கம், அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க.
நான் எந்த விஷயத்தையுமே நான் டெப்த்தாக போய் நான் அவங்க ஆளு தான், நான் அவங்களுடைய ஃபாலோயர் அப்படின்னு நான் என்னை மாற்றிக்கிறதில்ல. ஆனா, எனக்கு இந்த விஷயங்கள இந்த நட்சத்திர விஷயங்கள் இருக்கட்டும், அந்த அமானுஷ்ய விஷயங்களா இருக்கட்டும், அந்த பெயர்கள் விஷயமா இருக்கட்டும், அந்த கனெக்ஷன பார்க்கறதுக்கு அவர் சொன்ன அந்த விஷயங்கள் அவ்வளவு கரெக்ட்டா இருந்தது. அது எனக்கு இங்க நடத்தி காட்டும். எனக்கு வீட்ல அவர் வீடியோவ நான் பார்த்துட்ட பின்னாடி எனக்கு வீட்ல நடத்தி காட்டும் அத. அந்த விஷயத்த அவர் சொன்ன விஷயத்தின் இருக்கின்ற சாராம்சத்த எனக்கு காட்டும் இங்க. ஓ! அப்ப அது கரெக்ட்டு. இதே மாரி அ நெறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சதுக்கு காரணமே அவர் சொன்ன அந்த பெயர்கள் கனெக்ஷனு, இந்த நம்பர்ஸ் கனெக்ஷன் வச்சு சொன்னது தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அவரு வந்து நியூமராலஜிஸ்ட்டோ இல்ல வந்து அவர் ஒரு ஜோதிடரோ கிடையாது. அப்புறம் வேற கான்செப்ட்டுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் பேசுறத கேட்க வச்சிருக்கு. அவரு பகிரங்கமா யார கும்பிட வேணான்னு சொல்றாரோ, அவங்கள நான் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அத அவர்கிட்டயே அவர் கமெண்ட் செக்ஷன்லேயே கூட நான் போய் போட்டிருக்கிறேன் அதன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, நான் அவருக்கு எதிரான ஆள் கிடையாது. எனக்கு வந்து சில புரிதல்கள் இருக்குது, சில விஷயத்துல. அதனால நான் அவங்கள கும்பிட்றது மறக்கல. ஏன்னா, நான் குழந்தப்போ எனக்கு எங்க மாமியாருன்றது அது ஒரு சூலாத்மா மாரி இருந்தது. ஆனா, பட் எங்க மாமியார் வந்து எனக்கான ஸ்தூலாத்மா இல்ல. எங்க மாமியார் உடம்புலயும் ஸ்தூல ஆத்மா இருக்கு. ஆனா, அது என்னை போட்டு தள்ளுவதற்கான ஸ்தூல ஆத்மா கிடையாது. அது வேறு ஒருத்தர் மேல அது பகை கொண்டு அந்த ஸ்தூல ஆத்மா ஒருத்தர் உடம்புல இருந்தாலே, அவங்களுடைய கேரக்டர் எல்லார்கிட்டயுமே அவங்க நல்ல விதமா நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அதே சமயத்தில நெறைய பேர்கிட்ட நல்ல பேரும் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த அழகான நடிக்கிற குணமும் அவங்களுக்கு வந்துரும். ஸ்தூல ஆத்மா ஒருத்தர் உடம்புல இருந்தாலே விகாரமான பல சக்திகள் இருக்கும். ஸ்தூல ஆத்மா உடம்புல இருக்கிறவங்க வீட்ல நெறைய பேர் சக்சஸ் கூட பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய சக்சஸ்ஸு, சாதனை அந்த ஒரு தெருவிலேயே பண்ணாத ஒரு நல்ல பணபலமோ, இல்ல ஆள் பலமோன்றதெல்லாம் கூட இருக்கும். அதனாலேயே தான் அந்த ஸ்தூல ஆத்மாவ கண்டுபிடிக்க முடியாம போறது எல்லாருக்கும். ஸ்தூல ஆத்மான்றது வந்து ஒரு வீரியமான விஷயம் அது. அந்த வீரியமான விஷயம்ன்றது என்னதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆள போட்டு தள்ளணுன்றதுக்காக, அந்த குறிப்பிட்ட ஆளினுடைய அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி அவங்க கூட இருந்தவங்க எல்லாரையும் பழி தீர்க்கிறதுக்காக அது வருஷக்கணக்கா, ஜென்ம கணக்கா பிளான் பண்ணி வருது அது. ஆ அது வந்து என்ன பண்ணும்னா, நடிக்கும். முதுகுலேருந்து குத்துற வேலைய பார்க்கும் அது. ஸ்தூல ஆத்மாவுக்கு நெறைய சிம்ப்டங்கள் இருக்குது. உங்க வீட்லலாம் கூட நீங்க வந்து ஸ்தூல ஆத்மா இல்லாத ஆட்கள் யாரு? ஸ்தூல ஆத்மா இருக்கிற ஆட்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நான் சொல்லி தரேன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு. அதனால தான் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மேஜிக் சொல்லி தரேன்னு சொல்றேன். நெறைய பேர் வீட்ல அந்த ஸ்தூல ஆத்மா இருக்கிறது கண்டுபிடிக்காமயே, அதனால நெறைய பேர் சின்ன இளம் வயசுலயே தான் குழந்தைங்க போயிறது, தன்னுடைய கணவர் இதாகுறது, தன்னுடைய ரொம்ப விருப்பத்துக்குரியவங்க போயிறது, இந்த மாரி அந்த இறப்பு நிகழ்ச்சிய கூட சந்திச்சிடுறாங்க அதனால. ஆனா இதுக்கெல்லாம் காரணமா பின்னாடி இந்த மாரி தீய சக்திகள் ஏவி விட்ட அந்த அ தீய சக்திகள் ஏவி விடுறதில்ல. அந்த ஸ்தூல ஆத்மா எந்த மாரி போயிட்டு உட்காருதுன்னா, நான் சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த ஜெஃப்ரி அவர் பேர் என்ன இப்போ இந்த ஃபைல்ல இருக்காரு பாருங்க. அந்த மாரி அந்த குழந்தைங்களெல்லாம் பயங்கரமா விகாரமா விதவிதமா பண்றாங்க இல்லைங்களா? இப்போ அந்த குழந்தை அடுத்த ஜென்மத்தில பொறக்கும்போது எப்படி பொறக்கும்? பயங்கர மனவலியோட, ஒரு ஆக்ரோஷத்தோட, ஒரு குறிப்பிட்ட இவங்கள வந்து பழி வாங்கணும்னு பொறக்கும். அது வந்து அந்த மாரி மனநிலை இருக்கிறவங்க நம்ம இந்தியாவிலே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. யார் அந்த மாரிலாம் கொடுமை பண்ணி அந்த குழந்தைய பண்ணாங்களோ, அந்த வீட்லயே அந்த உறவு எந்த வீட்ல கல்யாணம் பண்ணின்னு அடுத்த ஜென்மத்தில போதோ, அந்த ஆத்மாவ பின்தொடர்ந்து அந்த வீட்ல போய் அத பழி வாங்கறதுக்கு, அந்த வீட்ல யார் எதிரி வீடா இருக்குதோ, அந்த வீட்லயே கல்யாணம் பண்ணிக்கிற மாரி ஒரு சந்தர்ப்பம் கூட ஏற்படுத்தி, அதுக்கான இதில போய் உட்காரும். அந்த மாரி மனநிலை பயங்கர கொடூரமா இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு ஆத்திர கோவத்தோடு வந்து வருது பார்த்தீங்களா? அந்த பூமியில. போன ஜென்மத்தில நடந்த அநியாயங்களின் காரணமாக. அந்த ஒரு உடம்ப, அந்த ஒரு சுரேஷோ, ஒரு சுமதியோ யாரோ ஒருத்தர் பொறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போன ஜென்மத்தில இந்த மாரியெல்லாம் அந்த குழந்தைகள கொடூரமா பண்ணாங்க பாருங்க. அவங்க மாரி ஆளுங்க பொறக்குறாங்க இங்க. இவங்க பொறக்கும்போது சின்ன வயசுலேருந்தே ஒரு வெறியோடவும், ஒரு மனநல பாதித்து இப்போ வேறு விதமா பொறந்த, சின்ன வயசுலேருந்தே மனநலமும் ஒரு கொடூரமான எண்ணங்களோடு பொறக்கின்ற ஒரு குழந்தை உடம்பில தான், அந்த ஸ்தூல ஆத்மா தேர்ந்தெடுத்து போய் உட்காந்துக்குது. அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு என்ன விஷயம்னா, அது வேறு ஒரு பகைய கொண்டு வருது. மகாராஜா காலத்தில இவங்க வந்து இப்போ நம்ப கர்ணன் வந்து அர்ஜுனன் மேலேயோ, இல்ல அந்த மாரி ஏதோ வேறு ஒரு பகையோடு அது வருது. நான் ஜெயிப்பேன் வருது. அந்த ஆத்மா தான் அதுதான் ஸ்தூல ஆத்மா. அது போய் என்ன பண்ணுதுன்னா, இந்த குழந்தை ஒரு கொடூரமா வந்து அடுத்த ஜென்மத்தில பொறக்குதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த மாரி நபர்களை அந்த ஒரு சுரேஷோ, சுமதியோ, விமலாவோ அந்த மாரி உடம்ப தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள போய் உட்காந்துக்குது. ஏன்னா,
அது ஜெயிக்கிறதுக்கு அது ஈஸியாகுது. ஏற்கனவே அந்த மனநலம் பாதித்த ஒரு கொடூர போன ஜென்மத்தில கஷ்டங்கள அனுபவிச்ச ஒரு உடம்புல போய் உட்காரும்போது தான், இது வந்து அந்த அந்த எதிர் ஜீன் ஒண்ணு இருக்கும். அ அதுக்கு முந்தின ஜென்மத்தில அது மகாராஜா இதில இருந்திருக்கலாம், இல்ல ஜமீன் காலம் அந்த சமயத்தில இருக்கலாம், இல்ல ஆங்கிலேயர் காலத்தில இருந்திருக்கலாம், இல்ல இஸ்லாமிய காலத்தில வந்த அரசவைகள் இந்த பூமியில வரும்போது ஒரு பெரிய சண்டை, போர் நடந்திருக்கலாம். அதில காதலிச்சிருக்கலாம். ஒரு மன்னன் வந்து ஒரு மகாராணியோ அல்லது யாரையோ ஒருத்தர காதலிச்சிருக்கலாம். அந்த அந்த காதலி வந்து இவங்கள நிராகரிச்சுட்டு வேறு ஒரு நாட்டு மன்னன கல்யாணம் பண்ணின்னு இருந்திருக்கலாம். இந்த மாரியெல்லாம் இருக்கிற அந்த ஜீனு தான் ஒரு ஸ்தூல ஆத்மாவா வந்து இப்போ போன ஜென்மத்தில ரொம்ப இந்த கொடூரங்கள அனுபவிச்ச குழந்தைங்களோ, இல்ல வேறு எதனா ஒரு ஒரு ரேப் பண்ணிடுறாங்க. அந்த வந்து தனக்கு பிடிக்காத ரொம்ப அருவருப்பான சூழ்நிலையில போயிடுறாங்க. அ அப்போ ஒரு பழி வாங்குற எண்ணத்தோட இந்த யாரோ பொறக்குறாங்கன்னா, அந்த உடம்ப தேர்ந்தெடுத்துக்குது. அது எந்த மாரின்னா, அந்த ஜீனுக்கு மேட்சா இருக்கிற குடும்பத்திலேயே தேர்ந்தெடுத்துக்குது அந்த ஸ்தூல ஆத்மா. அது ஜாயின் பண்ணும்போது அதுக்கு ஈஸியா இருக்குது. எப்படி ஈஸியா இருக்குதுன்னா, வாழ்க்கை ஃபுல்லாவே உங்க வீட்ல தொடர்ந்து யாராலயோ உங்களுக்கு தலைவலி இருக்கும். ஒரு மாமாவோ, இல்ல ஒரு நாத்தனாரோ, இல்ல ஒரு உங்க பிறந்த பசங்கள்லயே 4 பசங்கள்ல 1 பசங்களோ இப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த ஸ்தூல ஆத்மாவினுடைய இது வந்து நெறைய பேரு ரொம்ப க்ளோஸ் உறவினால ஒரு அவஸ்தை இருக்கும். வெளியில சொல்லிக்க முடியாம இருக்கும் உங்களுக்கு. அதில இன்னொரு சைட் கிராஸ் ஒண்ணு வருது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ குரு கர்மானா, தான் பெற்ற பிள்ளைகளாலேயே மிகுந்த ச சந்தோஷமும் இருக்கும், இதுவும் இருக்கும். அது ஒண்ணும் இருக்குது. குழந்தைங்க விஷயத்தில தான் அவங்களுக்கு சின்ன வயசுலயே குழந்தை வயித்துல இருக்கும்போதே போயிறது. அந்த குழந்தைங்கள வந்து மற்றவங்கள விட அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கானமான பாண்ட் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு. கேர்ஃபுல்லா வளர்க்குறதுன்னா கூட அதுக்காக வேண்டி தான் உயிரையே தியாகம் பண்ணுவாங்க. வளர்க்குறதுன்னா கூட 100 பேர் வளர்க்குறது மாரி வளராம, இவங்க ஒரு விதமா வளர்ப்பாங்க. குழந்தைய வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்க்கணுன்ற அதிலேயே அந்த பதட்டத்திலேயே அவங்கள வச்சுன்ருக்கும். அது குழந்தைக்கான இது. அந்த விஷயமும் இதில நான் சொல்ற விஷயம் 3, 4 விஷயம் கிராஸ் ஆகும். ஒரு வாழ்க்கையில நான் சொல்றேன் அந்த மாரி போன ஜென்மத்தில உங்க வீட்ல எல்லார் வீட்லயுமே இது இருக்குமான்னு சொல்ல முடியாது. அ யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்குதோ, அந்த அந்த குடும்பங்கள்லயோ, அந்த உறவுகள்லயோ, அந்த குடும்பம்னா உங்க வீட்லயே இல்ல. உங்க ரொம்ப நெருங்கிய உறவுகள்லயோ, உங்க பங்காளிகள்லயோ எங்கேயோ ஒண்ணு உட்காந்துட்டு இருக்குது அது. அதுக்காக தான் எல்லா காயினையும் நகர்த்துக்குது. அதுக்கு உதவி பண்ற அந்த பெர்சன் உங்களுக்கு தெரியும். அந்த பெர்சனுக்கு உதவி பண்ற அந்த ஸ்தூல ஆத்மா தான் அவங்க உடம்புல போய் உட்காந்துச்சு. அதுதான் உங்கள போட்டு தள்ளுது. நீங்க அந்த இன்னொரு விஷயம் தெரியுங்களா? அந்த பெர்சனுக்கு நீங்க தெரியாமயே வச்சா கூட சரி. அந்த பெர்சனுக்கு நீங்க தெரியாமயே ரகசியமா வச்சால் கூட, நீங்க எது மட்டும் ஆயிடக்கூடாதுன்னு அது நினைக்குதோ, நீங்க எந்த மாரி வெற்றிகள் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு அந்த ஸ்தூல ஆத்மா நினைக்குதோ, ஸ்தூல ஆத்மா ஒரு சுமதின்ற உடம்புல உட்காந்ததுன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்தூல ஆத்மா சுமதிக்கு தெரியாமயே, ஸ்தூல ஆத்மாவுக்கு தெரியும். நீ என்னவா மட்டும் ஆயிடக்கூடாது. எந்த மாரி வெற்றி மட்டும் உனக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா, நீங்க அந்த சுமதிக்கு தெரியாம ரகசியமாவே வச்சுக்கிட்டா கூட, அந்த சுமதிக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக, அவங்க அப்பா, அம்மாவுக்கோ, அவங்க சொந்தக்காருக்கோ, வெளியிலயோ, சொந்தத்திலயோ சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த கூட நீங்க சொல்லாம பண்றீங்க. உலகமே அத வெளிப்படையா கட்டாயம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கூட நீங்க ரகசியமா வைக்கிறீங்கன்னா கூட, அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு தெரிந்து விடுகிறது. அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு எந்த வெற்றியை நீ பெறக்கூடாது என்று அந்த ஸ்தூல ஆத்மா விரும்பியதோ, அந்த விஷயத்தை நீ மறைத்தாலும் அதுக்கு தெரிகின்றது. அது தெரிகின்ற பட்சத்தில் என்ன நடக்குதுன்னா, நீ அந்த வெற்றியை நோக்கி நீ பயணிக்கிற பார்த்தியா, அந்த சமயத்தில உனக்கு ஒரு சின்ன தடங்கல உண்டாக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீ எதனா அந்த இடத்துக்கு போகும்போது உனக்கு ஒரு ஒரு பிரச்சனை குடுக்குற மாரி ஒண்ணு ஆயிடுது. நீ அந்த விஷயத்தையே அட்டெண்ட் பண்ண முடியாத மாரி கூட பண்ணிடுது. முடிஞ்சா அத விட்டு நீ தூரம் விலகி போய் மறுபடியும் கைவிட்டு போற மாரி கூட அது பண்ணுது. அதனுடைய தீய சக்தி ஆட்களையும், அதனுடைய தீய சக்தி கடவுளுடைய உதவியோட அது செய்யுது. அதே சமயத்தில உங்க வீட்டு குலதெய்வமும், உங்க வீட்டு நீ வணங்குற தெய்வங்களுடைய சப்போர்ட்னால, அத போய் அந்த ஸ்தூல ஆத்மா அது பண்ற வேலைய, அந்த இதில வந்து உட்கார்ந்துட்டுருக்கிற வேலைய தடுக்கிறதுக்கு, நடக்க போற அநியாயங்கள தடுத்து, உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த கிடைக்கிறதுக்கு, நீ கும்பிடுற கன்னி தெய்வமும், நீ கும்பிடுற குல தெய்வமும், அதுவும் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா, சில சமயத்தில நம்முடைய கடவுள்களையும், நம்முடைய குலதெய்வத்தையும் முடியாத மாரி கைவிட்டு கூட போயிடுது. சில சமயங்களில் ஸ்தூல ஆத்மாவினுடைய கொள்கை ஜெயித்து விடுகின்றது. அது மாரி அது ஜெயித்துடுதுன்னும்போது தான், உங்களுக்கு பொறக்கும்போது குழந்தை போயிடுச்சுன்றதோ, உங்க சில சமயத்தில இந்த மாரி உயிர் இதுவா வாங்கிடும்.
நீ நல்லா வளர்ந்து வர சமயத்தில் அப்பா போயிடுறாங்க, அம்மா போயிடுறாங்க, சின்ன வயசுலேயே அம்மா போயிடுறாங்க. உன்னை ஒட்டு மொத்தமாக நீ மேலுக்கு வராத மாதிரி போட்டு தள்ளணும்னா, சின்ன வயசுலேயே அம்மா போயிடுச்சேன்னா நீ அதிலேயே டவுன் ஆகிடுவ, அதிலேயே ஒன்றும் இல்லாத போவ நீ. அந்த மாதிரினா முதல் அடி அடிச்சிடும். சின்ன வயசுலேயே அம்மாவோ அப்பாவோ போகிற மாதிரி போயிட்டோம்னா ஒன்று இல்லைன்னா கூட நீ வர மாதிரி இருக்குது. அம்மா அப்பா விட்டுட்டு அவன் குந்தி விட்டுட்டு போனாலும் ஒரு காலத்தில் ஒரு தேரோட்டி இதுவாவது வந்தாவது நீ வந்து ஒரு அரச குடும்பத்தில் போயிட்டு ஒரு சிம்மாசனத்தில் போயிட்டு ஒருத்தன் வந்து இவன் துரியோதனை ஹெல்ப் பண்ணி ஒரு சிம்மாசனத்தில் உட்கார மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது உனக்குன்னா, சின்ன வயசுலேயே உனக்கு ஒரு பெரிய இது பண்ணி விட்ரும். ஏன்னா இவனுக்கு சக்தி வாய்ந்த கிரகங்களால் கடவுள் சக்தியினுடைய துணை இவனுக்கு இருக்குதுன்னும் போது சூலாத்மா வேறு மாதிரி பிளான் பண்ணி பெரிய அடி அடிக்கிறது தான் அவங்களுக்கு. கர்ணனை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி குந்தி இதாகிட்டு வெளி உலகத்துக்கே எனக்கு ஒரு குழந்தைக்குதுன்னே சொல்ல முடியாது போய் ஒரு அவமானங்களுக்கு உட்படுத்துகிற மாதிரி ஒரு பெரிய தூக்கி தலைமையில் போட்டாலும் அவனுக்கு கவசம் இருக்குது. அப்போவும் ஒரு அரசன் ஏற்று ஒரு இது கொடுக்குறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயம் தெரிஞ்சிச்சானா தான் அந்த சூலாத்மா என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும், பெரிய வலியை கொடுக்கும். என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாத மாதிரி பண்ணிடுறதுக்கு ஒரு பெரிய விஷயத்த அவங்க கையிலேருந்து பிடிங்கிடும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு சுற்றி நடக்குது பார்த்திங்களா. ஒரு ஏன் இவங்களுக்கு இப்படி நடந்தது, ஏன் அவங்களுக்கு தொடர்ந்து இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பார்த்தா தெரியும் ஊரில். தொடர்ந்து அந்த வீட்டில் நிறைய தற்கொலைகள் இருக்கும். அந்த வீட்டில் ஒரு கெட்ட பேர் வர மாதிரி ஒரு பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி இது இருக்கும். அப்புறம் சில பேருக்கு வந்து இந்த சூலாத்மா உடம்புல உட்காந்துருச்சின்னு சொல்கிற மாதிரிங்க, அவங்க எதிரிக்கு அந்த சூலாத்மா உட்காந்துருந்த உடம்புக்கு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, சுமதின்றவங்க ஒருத்தர் உடம்புல உட்காந்துருந்தேன்னா அந்த சுமதியே யாரையோ ஒருத்தர் எதிராளியாக இந்த சூலாத்மா தான் அந்த சுமதி மைண்டில் திணிக்கும். அந்த எதிரில் ஒருத்தர் வினிதான்னு ஒருத்தரை வந்து நீ எதிரியாக நினைக்கணுன்ற மாதிரி அதுதான் ஃபிக்ஸ் பண்ணும். அது உடம்புல இருக்கிற சூலாத்மா தான் அந்த சுமதியினுடைய மனசில் நீ உன்னுடைய எதிரியாக அந்த வினிதாவை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு அது சின்ன வயசுலேயே பதிக்கும். ஏன் பதிக்கும்னா அந்த வினிதா அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு தான் எதிரியை தவிர உண்மையிலே சுமதிக்கு எதிரான ஆள் கிடையாது. ஆனால் சுமதி போன ஜென்மத்தில் ஏதோ வந்து இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு கொடூரத்தில் அனுபவித்து மிகுந்த மனவேதனையோட ஒரு பழிவாங்குகிற சந்தர்ப்பம் கிடச்சா அவங்கள பழி வாங்கினோன்ற கோவத்தோடு தான் பிறகுது. அந்த உடம்பை தேர்ந்தெடுத்து இது போய் உட்காந்துக்குது. அது உள்ள உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுது, சின்ன வயசுலேருந்தே அந்த வினிதாவை பழி வாங்குற எண்ணத்தில் தான் அது உள்ளகிற சுலாத்மா இருக்குதுன்னா அந்த சுமதி மைண்டில் வினிதா தான் உன் எதிரின்னு பதிய வச்சிடுது. வினிதா தான் உன்னுடைய எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுது. அப்போது அந்த ஆத்மாவனுடைய ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இந்த சுழு ஆத்மாவனுடைய நெகட்டிவ் எனர்ஜி வித் யாரை போட்டாலணுன்ற கோரிக்கை இது ரெண்டுத்தையும் நிறைவேற்றத்துக்கு பண்ணுது. ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமே யார் மேலேருந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னா அந்த அசுர சக்தி கடவுள்கள் தான். இன்றைக்கி அவனுக்கு அந்த விஷயம் கிடைக்க போதா, அது கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்கு எதிர்க்க ஒரு வண்டியை அனுப்பு, இல்லைனா எதிர்க்க ஒரு இது வந்து அனுப்பு, இல்லைனா அந்த மார்க் வர்றவனையோ இல்லை அந்த இன்டர்வியூ பண்ணுறவனையோ இந்த மாதிரி பண்ணுன்றத கைவிச்சு பண்ணுற விஷயத்துக்கு அந்த வானுலகத்தில் இருக்கின்ற அந்த அசுர சக்திகளினுடைய துணையோடு தான் இவங்க இருக்கிறாங்க. அப்படி தான் உங்கள் வீட்லேயும் நடக்கிற கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி போயின்னு இருப்பீங்க, இதெல்லாம் நடக்குதுன்றது தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. அது கவனிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது எப்படி கடவுள்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய கடவுள்கள் உங்களுடைய சிவனோ உங்களுடைய குலதெய்வமோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தால் கூட உங்களுக்கு அது புரிஞ்சிருந்ததுன்னா, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, கடவுள் சில சமயத்தில் உங்களுக்கு சில சடங்குகளை சொல்லிக் கொடுக்கும். டெய்லி நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே சடங்குகள் தான். நீங்கள் ஒரு பொருளை வீட்டிலேருந்து மறந்துட்டு போயிட்டுருப்பீங்க, மறுபடியும் போயிட்டு திரும்பி வந்து அந்த பொருளை எடுத்துன்னு போவீங்க. அது ஒரு சடங்கு, அது ஒரு காரணத்துக்காக கடவுள் நடத்துகிற சடங்கு அது. அந்த மாதிரி நிறைய சடங்குகள் நிறைந்தது தான் ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. தீய சக்திகள் நடத்துகிற சடங்குகளும் இருக்குது, நல்ல சக்திகள் நடத்துகின்ற சடங்குகளும் இருக்குது. அப்போது என்ன பண்ணுவார்னா, கடவுள் வந்து உனக்கு சில சடங்குகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது புரிஞ்சதுனால நீ என்ன பண்ணுவேன்னா அந்த சடங்கை புரிஞ்சுக்கிட்டு நீ செய்து முடிச்சிடுவ. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன ஹரிணி அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, வர 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் மேல்மலையனூர் போயிட்டு ஒரு வேண்டுதல் முடிச்சுட்டு வாங்கன்னு. ஆனால் 16ஆம் தேதி என்னான்னே நான் கவனிக்கலை. இது தனியாக பார்க்குறேன். பொங்கல் அன்னைக்கிலேருந்து மகா சிவராத்திரி அன்றைக்கி ஏதோ ஒரு விஷயங்குதுன்னு காட்டுது. ஆனால் மகா சிவராத்திரி என்றைக்கு வந்து டேட்டு நான் கவனிக்கலை. ஹரிணி அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க 16ஆம் தேதிக்குள்ளே நீ போய் அங்கே பண்ணிட்டு வந்துடுன்னு. அப்புறம்தான் கேலண்டரில் போய் பார்க்குறேன் மகா சிவராத்திரின்றது 16ஆம் தேதின்றதையே நான் கேலண்டரில் அப்புறம் தான் போய் பார்க்குறேன்.
அவ்வளோ சிங்க் இருக்குது. ஆனா கரெக்ட்டா அதுக்கு அந்த சுல ஆத்மா அதுக்கு நான் நினைக்கிற மாரி ஒரு தீய சக்தி, அந்த கொலுசு சத்தம் கேட்ட விஷயம் அதுங்கெல்லாம் 15ஆம் தேதி நைட்டு தானே நடந்தது. அது 14ஆம் தேதி நைட்டு. அதாவது 15ஆம் தேதி விடிய காலையில. அது எல்லாமே அந்த அமானுஷ்ய சக்தி, தீய சக்தி விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு அந்த 15ஆம் தேதி தானே நடந்தது. அந்த மாரி தான் அதுங்க அது புரிஞ்சதுனால தானே எனக்கு இதுங்க இந்த சுல ஆத்மா இந்த மாரி கதைங்கள்லாம் புரிஞ்சதுனால தானே, அதுக்கான ஒரு விஷயத்த நான் ஏற்படுத்தி அவங்க சொன்னத மதிச்சு போயிட்டு வந்துடுறேன். என்ன அறியாமயே அந்த சடங்கு அங்கருந்து நான் கொண்டு வந்த கயிறையும், அங்கருந்து நான் கொண்டு வந்த மஞ்சக்கிழங்கையும், தாலி கயிறையுமே நான் வந்து சரி அது எதுக்கும் அவங்கக்கிட்ட அவங்களே அங்காள பரமேஸ்வரன் நெனச்சுன்னு அவங்க வீட்டுக்கு குடுத்து அனுப்பலாம். அப்படின்னு நெனச்சுன்னு குடுத்து வேற அனுப்புறேன் நான் அந்த புடவைய வச்சு. அதெல்லாம் பிரபஞ்சம் நடத்துகிற சடங்கு. அது போய் அந்த வீட்ல இந்த மாரி ஒரு ஆத்மசக்தி உட்கார்ந்துட்டு இருந்துக்குது அப்படின்ற விஷயத்த அது கண்டுபிடிக்குது 16ஆம் தேதிக்குள்ள. ஆனா எனக்கு புரிஞ்சதுனால தானே நான் அந்த அங்க போயிட்டு வந்துட்டேன் அவங்க சொன்னதுக்காக. ஆனா போயிட்டு வந்தா கூட அந்த பிரபஞ்சம் நடத்துகிற சடங்குக்கு நானும் ஒத்துழைக்கிறேன் கூட. எனக்கு எனக்கு தோன்றத செய்றேன். ஆனா அதுக்காக தான் இது நடந்தது, இதுக்காக தான் அது நடந்ததுன்னு காட்டுதுல்ல. அது காட்டலன்னா, அதுக்கப்புறம் கூட 2 ஆன்மீக விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயங்கள். அது ரொம்ப பர்சனலா இருக்கிறதுனால சொல்ல முடியல எனக்கு எங்க வீடியோல. அந்த மாரி மேஜிக்கு தான் இப்படி தான் மேஜிக் புரிஞ்சுக்க முடியும் நம்மளுக்கு. இப்படி நம்ம மேஜிக் பண்ணுறதுனால ஒரு உயிரையே நம்ம காப்பாத்துறது தான் இருக்கும். சரிங்களா? நான் சொன்ன அதே வீட்ல, அந்த கொலுசு சத்தம் அதே வீட்ல, சுகபிரம்மர் கனெக்ஷனும் வந்துச்சு அமானுஷ்ய விஷயத்துலன்னு இப்ப சொன்னனே, அது எதுக்கு தெரியுங்களா? இப்ப அந்த சிவராத்திரிக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் அந்த அமானுஷ்ய விஷயம். அது இப்ப தெரிய வருது எனக்கு. இப்போ தான் எனக்கு அந்த விஷயத்த ஒண்ணொண்ணா கேட்டுன்னுக்கிறேன். அது என்னதுன்னு. அவங்க கிளி வளர்க்குறாங்க. இப்போ தான் ஒரு 2 மாசமா தான். அந்த கிளி வந்து இந்த மாரி கொஞ்சம் பஞ்சவர்ணம் மாரி கொஞ்சம் கழுத்தாண்ட, தலையாண்ட மட்டும் கொஞ்சம் வேற கலர்ல இருக்குது. கொஞ்சம் எந்த ப்ரீடான்னு தெரியல. அந்த வீட்லயும் ஒரு கிளி வளர்க்குறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வீட்லயும் ஒரு கிளி வளர்க்குறாங்க. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, ஒரு ஆத்மா வந்த மாரி இருந்தது. இந்த மாரி கொலுசு சத்தம், சுமங்கலிலாம் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த வீட்ல தான் ஆ போன மாசம் என்ன ஆயிருக்குன்னா, அந்த கிளி வந்து கூண்ட திறந்துக்கிட்டு அதுவே அந்த கூண்ட திறந்துக்கிட்டு வேகமா வீட்டுக்குள்ள பறந்து வந்து, அந்த ஃபேன்ல பட்டு போயிட்டுக்குது. இன்னொரு வீட்ல இருக்கிற 2 கிளியும் ஒண்ணா வாங்கியிருக்கிறாங்க. இன்னொரு வீட்ல இருக்கிற கிளி நல்லா இருக்கு. இந்த கிளி வந்து இதாயிருக்கு. அன்னைக்கு அவங்க சொல்ற டேட்டு கேட்டேன். என்ன டேட்டுங்க அதுன்னு. அப்ப ஏன்னா, அந்த டேட்ல அவங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குதுன்னு நான் அவங்களுக்கு சொன்னேன். ஆனா, அவங்க அதெல்லாம் நம்புறதில்ல. ஆனா, நான் சொன்னேன். ஆனா, அவங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். அந்த மாரி விஷயங்கள்னு. ஆனா, அந்த சமயம் தான் நடந்திருக்குது அது. அந்த உயிர் வந்து இதாகறதுக்கு தான், அந்த உயிர காப்பாத்துறதுக்கு தான், அந்த இடத்துல அந்த சுகபிரம்மர் ரூபத்தில அவங்க வாங்குனது அவங்களுக்கு சுகபிரம்மர்ன்னு தெரியாது. கிளின்னா தெரியாது. அதெல்லாம் அவங்களுக்கு என்னான்னு கூட அவங்களுக்கு புரியாது. இப்ப நான் சொன்னேன்னா கூட அவங்களுக்கு புரியாது. ஆனா எனக்கு தான் தெரியுது. ஆனா நான் அவங்களுக்கு சொன்னேன். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால, எனக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்றதுனால, அப்ப நான் சொன்னேன். அவங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கிற மாரி இருக்குதுன்னு நான் சொன்னேன். அந்த சமயம் தான் அவங்க கிளிய இது பண்ணியிருக்காங்க. அந்த சமயம் அது கிளி தானாவே பறந்து போய் அந்த ஃபேன்ல பட்டு இதாயிருக்குது உங்களுக்கு. அதுவும் இன்னொன்னு அந்த இன்னொரு வீட்ல இருக்கிற கிளி அதெல்லாம் வந்துடுச்சு கனெக்ஷன். வேற கனெக்ஷன். அப்பன்னா அமானுஷ்ய விஷயங்களுக்கும் சுகபிரம்மர் நம்ம கும்புறதுனால, அவர் அந்த விஷயத்துலயும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு போல அப்படின்னு புரிஞ்சுது. இப்போ இந்த கதைங்கள்லாம் அப்படியே இருக்கட்டும். எப்படி மேஜிக்குன்னா இதுதான். இந்த அமானுஷ்யம் இதுங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு. அது மாரி நிகழ்வுகள் வேற நெறைய இருக்குது என் லைஃப்ல. எக்கச்சக்கமான நிகழ்வுகள் இருக்குது. இந்த மாரி வந்து அந்த கான்ட்ரோவர்ஸா இருக்குது, என் மேல எதிர்ப்பு இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கணும் எப்பவுமே. நெறைய காரணங்கள் இருக்கும். சினிமாவுங்கள்ல கூட காட்டுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு மகாராஜா கதைங்களா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், ஐயப்பன் கதையா இருக்கட்டும், அதில சில காரணங்கள் இருக்கும். அந்த எதிர்ப்புகள் வந்து குவியத்துக்கு. அதுக்கான காரணங்கள் என் வாழ்க்கையில நெறைய இருந்தது. இருக்கத்துனால அது பண்ணுது. இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, சில விஷயங்களுக்காக சில நட்சத்திரங்கள் வந்து அது ஒரு இதுக்காக பொறக்குது. சில கடமைகளை முடிக்கிறதுக்காகவே பொறக்குது. இன்னொரு அப்புறமா போடுறேன். அது வீடியோ தனியா போடுறேன். இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில பொறக்கிறவங்க ஒரு கடமையோட பொறக்குறாங்க. அது எதுக்கு பொறக்குறாங்க? அவங்க இன்னும் அந்த வீட்டுக்கு பண்ண வந்தாங்க. அப்புறம் இன்னொரு 3 நட்சத்திரம் இருக்குது. அது வந்து பித்ரு சாபத்தை கொண்ட நட்சத்திரங்கள் அது. அது வந்து எதுக்காக பொறக்குது? அது பொறக்குது அந்த வீட்ல இருக்கிற பயங்கரமான பித்ரு சாபம் தோஷத்தையும் நிவர்த்தியும் பண்ண பொறக்குது. அது பொறந்தத வச்சு அந்த வீட்ல பித்ருக்களினுடைய சாபத்தை, பித்ருக்களினுடைய கோபத்தை பெற்ற வீடு அதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளும் புரிஞ்சுக்கணும். ஆனா அது வந்த வேலை, கடமை வேற.
அது கூட சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் அது நிவர்த்தி ஆகும். அது மாதிரி சேனலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மேஜிக் சொல்லிட்டு நீன்னு உங்களுக்கு தோணும்ல, அதுக்கு தான். நான் மேல்மலையனூர்லேருந்து போயிட்டு வந்த உடனே ஏன்னா அந்த துர்க்கைன்ற பேர் கனெக்ஷன் ஆகிடுது அதில். துர்க்கைன்னு ஒரு அம்மா எங்கள் வீட்டினுடைய சம்பந்தி அவங்க. எங்களுடைய பிரதர்-இன்-லா பொண்ணுடைய மாமியார் அவங்க. அவங்களும் எனக்கு ஒரு கடவுள் ரூபமாக தான் நான் அவங்கள பார்ப்பேன். ஏன்னா துர்க்கைன்றது நான் என் பையன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த காலத்துலேருந்து நான் கும்பிட்ற ஆள் துர்க்கையை. அதனால் அது மட்டும் இல்லை, சந்தோஷி மாதா பூஜை வேறு நான் பண்ணேன் 4 வருஷம் தொடர்ந்து. அது சந்தோஷி மாதாவுக்கு எந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தேன் வெள்ளிக்கிழமை. அந்தம்மா வரும்போது சந்தோஷி மாதா நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்தம்மாவுக்கு அந்த சந்தோஷி மாதா சாப்பிட்றவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை நான் என் கையால் செய்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது எனக்கு. அதனால் அந்த அம்மாவை நான் சந்தோஷ மாதமாகவும் பார்க்குறேன், துர்க்கையாகவும் பார்க்குறேன். என்ன விஷயம்னா, 2023 அந்த அம்மா கூட இந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன். இந்த வைகுண்ட வாச பெருமாள் கோயில். இதில் அப்படி பார்த்தா நெட்டில் அப்படி இருக்குது. ஆனால் அது குறுங்காலீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. அவங்கள பக்கத்தில் எங்கன்னா கோயிலுக்கு கூட்டின்னு போக முடியுமான்னா, எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு இருந்தார். அது லவகுசா போன கோயில், அது லவகுசா வந்த கோயில் யாருக்குமே தெரியாது. அது கோயம்பேடில் இருக்குது. இந்த டிரைவர்கிட்ட அங்கே கூட்டின்னு போனோம்னா அட்ரஸ்க்காக அவர் சொல்லியிருந்தார். இந்த கோயிலை கூட்டின்னு போய் காட்டுங்க, நம்ம சென்னையிலேயே இருக்கிறவங்களாம் போங்கன்னு அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டுருப்பார். அப்போல்லாம் அதெல்லாம் தெரியல. லவகுசா போன கோயிலா? சரி எத்தனையோ சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அப்படி வந்தவர் அந்த இடத்துல இவரே வந்துக்கிறாருங்களா, அந்த மாதிரி தான் அதை பார்க்குறேன் நான். ஆனால் இது எங்கடா கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரர் நீம்கரோலி பாபானா ராமன் வருதுங்களா, அந்த ராமர் கனெக்ஷனுக்காக நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுலேயே மேல்மலையனூர் போகும்போது ராமன்றதும் முருகர்ன்றதும் மாற்றி வருது. சரி, நான் அங்கே போயிட்டு நான் வந்த பின்னாடி தான் அந்த துர்கா ஜோதிடம்ன்றதுலேருந்து தான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். ஆனால் இது ஏற்கனவே பல காலமாக தெரிஞ்ச விஷயமாக தான் இருந்திருக்கும் அது. ஆனால் நான் போய் பார்த்துட்டு வந்த பின்னாடி தான் இந்த லவகுசான்னா முன்னையே நம்ம நினச்சோம், அது லவன் அப்படின்ற விஷயம் அப்படின்றதெல்லாம். அதில் என்ன விஷயம் நான் பார்க்குறேன்னா, கோனா அரசர் ராமர், கோயம்பேடுனுடைய டிஸ்கிரிப்ஷன், கோனா அரசர் ராமர், அயம்னா இரும்பு, பேடுனா வேலி அப்படின்னு, கோயம்பேடு அப்படின்னு. இப்போது லெவன்ன்றது இங்கிலீஷ் வேர்டு. லெவன்னா அது ஒன்றும் தமிழ் இது கிடையாது. லெவன்ற பேர் நீங்கள் எப்படி அது லெவன் சொல்கிறீங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருவீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போது அயம்னா இரும்பு அப்படின்றதுக்கு, அயனுன்னா இரும்பு தானே, அது இங்கிலீஷ் வேர்டு தானே, அயன்ன்றது இரும்பு தானே. ஆனால் அயம்னா தமிழ் வார்த்தை தானே. அது ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பாண்டியன் சாரால் எனக்கு ரொம்ப இது இருந்தது. ஏன்னா அவர் தமிழ் வார்த்தைங்களை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகள்லையுமே மிக்ஸ் ஆகியிருக்கும் அப்படின்றது. நிறைய காலம்ன்றது தமிழ் வார்த்தை தானே. அதனால தான் அது கேலண்டர்னு வந்தது. காலண்டர் அப்படின்னு மருவி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் நிறைய. எவ்வளோ விஷயத்தை அவர் அந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருங்க தெரியுங்களா. அந்த சொல்லுன்றது எப்படி மாறி வந்திருக்குன்றதுக்கான விஷயம் அது நிறைய இங்கிலீஷில் மட்டுமே இல்லை, பல மொழிகளில், உலகத்தில் இருக்கிற பல மொழிகளில் அதில் ஒரு சின்ன பிட்டு தமிழ் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ கண்டுபிடிச்சாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், அது பிராமி அப்படின்னு சொல்லிட்டு, பிராமி இதில் ஏதோ இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாகவே இந்த தமிழ் தான் முதல்ல தோன்றியது. மூத்த மொழின்னு ஏன் இருக்குதுன்னா, அங்கே தான் அந்த மனிதர்களுடைய அந்த நாகரிகம், மொழி இதுங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆன இடமா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த முருகர் சிவனுடைய பங்கு ரொம்ப இருக்குது. அங்கேருந்து தான் அந்த கடவுள் விஷயன்ற விஷயங்கள்லேருந்து அவங்களாவே அதை ஒரு நாகரிக பண்பாடாக மாற்றுற விஷயங்கள்லேருந்து, இதே தமிழர்கள் வேறு இடத்துலேருந்து வந்திருக்கலாம், வேறு ஊர்லேருந்து கூட வந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு சயின்ஸு, மேக்ஸு, எப்படி விவசாயம் பண்ணுறது, எப்படி சாப்பிட்றது, எப்படி வீடு வச்சுக்கிறது, எப்படி இது பண்ணுறது, மனித சமுதாயத்தை எப்படி மேம்படுத்துறதுன்ற விஷயம் அங்கேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த மொழின்ற விஷயம் அங்கே தான் ஸ்டார்டிங்கிறது, அது சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப் விஷயம். அதுதான் மூத்த மொழின்றது. அந்த மொழியிலேருந்து தான் மற்றதுக்கெல்லாம் வேறு வச்சுருக்காங்களே தவிர, அந்த அயன்னு ஏன் வச்சாங்க, அயம்ன்றது தமிழ் வார்த்தை தானே. அந்த மாதிரி தான் எனக்கு தோன்றின அந்த விஷயம் அந்த லெவனுடைய பேர் லவன் குசன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் அந்த லெவன்ன்ற பேர் லெவன் தான். அதனால தான் அந்த லெவன்ன்றது வச்சுருக்காங்க அப்படின்றது. சில விஷயங்கள் அவர் சொல்கிற விஷயங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால் நிறைய விஷயங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது காட்டுதே, ஏன்டா காட்டுது அப்படின்னு நான் பார்த்தேன். அங்கே போனால் அந்த சீதை கர்ப்பிணி கோலத்தில் இருந்தாங்க. அந்த இடத்துல கொஞ்ச காலம் ராமரும் சீதையும் வாழ்ந்துருக்கணும்.
இவர் வான்மீகின்றது இதில் வான்மீகி கனெக்ட் ஆகிடுதுங்களா உங்களுக்கு? இந்த வான்மீகி கனெக்ட் ஆகுது மேட்ரு கிடையாது. அந்த வால்மீகி முனிவர் எங்கடா கனெக்ட் ஆகிறன்னு கேட்டால், நான் மேல்மலையூர் போனால் ராமர் முருகன் வந்ததுன்றது மட்டுமோ இல்லாமல், என் வீட்டுக்கு என்னை ட்ரீட் கொடுக்க கூப்பிட்டாங்க. நான் அவங்கள அங்காள பரமேஸ்வரியாவே நான் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதனால தான் நான் அவங்களுக்கு கொடுத்த அந்த புடவையும், அங்கேருந்து நான் கொண்டு வந்த மஞ்சள் கயிறு குங்கையும் அதனால தான் நான் கொடுத்தேன்னு சொல்கிறேங்க பார்த்தீங்களா? அவங்க வீட்டு பர்சனு இங்கே வராங்க. அவங்க வீட்டினுடைய பர்சனே இங்கே அன்றைக்கி நைட் வந்து அவங்கள மறுபடியும் அங்கே எங்கெங்கேயோ போயிட்டு அவங்க வீட்டு பர்சனே இந்த வீட்டுக்கு வராங்க. அந்த பேர் வந்து நான் நம்பர் வந்து நோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்பர் போடும்போது அதில் உஜ்ஜைன் உஜ்ஜைன் அவங்க பேர் வந்து அதுக்கு பேர் பக்கத்தில் உஜ்ஜைன் வாலான்னு இருக்குது. ஓ அப்படின்னா இது வந்து நார்த் இந்தியாவில் அந்த கொஞ்சம் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் வந்து உங்களுக்கு அவங்களுடைய குடும்ப பேரோ ஏதோ ஒன்று இருக்கும்ல, அப்படி தான் நான் பார்த்தேனே தவிர அது என்ன மதம் என்ன இது அப்படின்றதுக்காக நான் யோசிக்கலை. ஓ இது ஒரு குடும்ப பேராக இருக்குமோ, அது என்ன குடும்ப பேர்னு போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நெட்டில் போய் தேடுறேன். அவங்க நெட்டில் ஒரு இதுன்னு சொல்லியிருக்கலாம், அது வந்து ஒரு பழங்குடி இது இல்லைன்னா அது வேடவர் கூடம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உஜ்ஜைன் வால்ன்றது என்ன ஃபேமிலி நேம் அப்படின்னு தான் நான் போடுறேன். அது நெட்டில் என்ன காட்டுதுன்னா, சாட்ஜிபிட்டியில் என்ன காட்டுதுன்னா, அது வால்மீகியோட இனம். நான் அங்கேருந்து வர்றதுன்னா ராமன் பார்க்குதுன்னா, இங்கே இந்த குறுங்காலீஸ்வரர் இந்த வைகுண்ட பெருமாள் கோயில் ராமர்னா அரசன், அவர் அயம்ன்றது இரும்பு பேடு வேலியில் கட்டி போட்ட விஷயம் அப்படின்னா, அந்த குசனும் அந்த லவனும் அது அவங்க அப்பான்னு தெரியாமையே அவர் கூட சண்டை போடுறாங்க. இதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், சுல ஆத்மா அமானுஷ்ய கனெக்ஷன் இங்கே எங்கே வருதுன்னு கேட்டால், அந்த துரியோதனன் வந்து அந்த இவனை வந்து பயங்கரமாக அர்ஜுனனுக்கு எதிராக அம்பு போடுற ஒரே ஒரு ஆள் உலகத்தில் யாரான்னு கேட்டால் கர்ணன் தான். அந்த கர்ணனை நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம். அந்த சமயம் அவன் வந்து தாட்டுக்குள்ளோ அதெல்லாம் அவர் பார்க்கலையாம். அவர் அவ்வளோ இதுவும் அவர் துரியோதனன் வந்து அவர் அந்த விஷயத்தில் நம்ம இந்த தாழ்த்துக்குள்ளோ அவங்க இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், அவனை நம்ம ஆளாக வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் வச்சுக்கும்போது, அந்த துரியோதனனுக்கு அது குந்தியோட பையன் அப்போ தெரியவே தெரியாது. அது என்னைக்கு இருந்தாலும் அவங்க அண்ணன் தம்பிங்க, அவங்க ஒரே வயிற்றில் பிறந்தவங்க, அவங்க நம்மளுக்கு எதிராக போகக்கூடுமன்ற இது வந்துட்டுருக்கோம். அன்றைக்கே தெரிஞ்சிருந்தா அது நான் ஃபுல்லாக பெரிய மகாபாரதம் உட்காந்தெல்லாம் படிக்கல. ஷார்ட்டாக இருக்கிற விஷயம் தான் எனக்கு தெரியும். பெருசாக புக் ஒன்றும் நான் படிக்கல. கன்ஃபார்மாக தெரியும். அந்த நிமிஷம் நீ வந்து என் ஃப்ரெண்டாக போன்னு சொல்கிறப்போ அது குந்தியோட பையன் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி இருந்திருந்தால் என்றைக்கு இருந்தாலும் அவன் அண்ணன் தம்பியை ஒன்றா இது ஆகிடுவாங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் உன் எதிரி வீட்டிலேருந்து ஒரு ஆளை உன்னுடைய கடவுள் உன் ஃப்ரெண்டாக்கும். உன்னுடைய எதிரி வீட்டில் அவனுக்கு தீய சக்திகள் என்ன பண்ணுன்னா, அவனுக்கு உன் வீட்டிலேருந்து ஒரு ஃப்ரெண்டை உருவாக்கும். அது அப்புறமா சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு சில கதை சொல்கிறேன். இன்றைக்கி பூமியில் நடக்கிற கதையே சொல்கிறேன். எப்படி வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்த மாப்பிள்ளையாக ஒரு வியூவரோட விஷயத்தில் வாழ்க்கையில் நடக்குது. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களுக்கு சொன்னால் கூட இதெல்லாம் புரியாது, நானே என் மைண்டில் வச்சுக்கிட்டேன். அது என்னதுன்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வரான். அவன் பயங்கரமாக அந்த வீட்டையே தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னு பார்க்குறான். அவன் மைண்டில் முடிவு பண்ணிட்டேன், அடாடா அவன் உடம்புல சூலாத்மா இருக்குதுறான்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், அடுத்தடுத்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுறது, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா அது சம்மந்திங்க மாமனார் மாமியார் எல்லாம் கூட அவனுடைய கண்ட்ரோலுக்கு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே, அவங்க வீட்டில் நடக்கிற கல்யாணங்கள்லாம் கூட இவனாகவே சம்மந்தம் கூட்டின்னு வந்துடுது. இவன் டீமில் ஃபுல்லாக அவங்க கீழே இருக்கிற மாதிரி அவங்கள ஒட்டு மொத்தமாக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் அவன் அது மாதிரி பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, அவன் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கின அந்த ஒய்ஃபு அந்த வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேரையுமே பழி வாங்கணும்னு அவன் உடம்புக்குள்ளே உட்காந்துங்கிற சூலாத்மா முடிவு பண்ணிக்குதுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை நான் அந்த வியூவருக்கு சொல்லக்கூட இல்லை. ஏன் சொல்லனா, அவங்க அந்த கான்செப்டில் பார்த்துரு வேணாம், அப்புறம் இப்போத்துலேருந்தே எதிர்ப்பு பண்ணுவாங்க, இது சொன்னால் கூட அவங்களுக்கு புரியாது அப்படின்றதுக்காக நான் என் மனசுலேயே வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன் நான். இந்த ஸ்தூலாத்மா ஒருத்தர் ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன மாதிரி வேலைலாம் பார்க்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்தூலாத்மாவுக்கும் சில சிம்டங்கள் இருக்குது. அந்த சிம்டங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் வயசுலேருந்தே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ஸ்கூல் வயசுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு வளர்ந்த வயசில் எந்த மாதிரி இருக்கும், வயசான காலத்தில் எந்த மாதிரி இருக்கும், பேரம்பேத்தி காலத்தில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது மொத்தமே அந்த சிம்டம்ஸுங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் இது அதுக்கிட்ட நான் ரொம்ப உங்களுக்கு போகாமல் இருக்கேன்னா, நீங்கள் அதுக்கு கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்கிறவங்கலாம் கூட அதுவும் பற்றக்கூடாது.
கொஞ்சம் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவங்க மேலே உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும்னா, இது சூலாத்மா தான் இருக்கும். அப்படி முடிவு பண்ணிடக்கூடாது நீங்க. அதனால தான் அந்த விஷயத்த நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியதுன்றதுனால தான் தொடர்ந்து என் சேனல பார்த்துட்டுருங்கன்னு சொல்கிறது நான் உங்களுக்கு. அந்த மாரி நான் போயிட்டு எங்க வீட்ல வந்த அந்த இவங்க வந்து இந்த உஜ்ஜைன்வால்ன்னு போய் பார்த்தா, அது வந்து இவரு வால்மீகியோட இனம்னு காட்டுது அது. அ அவங்ககிட்ட சொல்லல. அவங்ககிட்ட உங்க பேர் பின்னாடி இது இருந்தது நான் போய் நெட்ல தேடுனேன். அதெல்லாம் சொல்லல. அதெல்லாம் சொல்லாம நான் வச்சுக்கிறேன். அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சு அது வால்மீகியோட இனம்னு தெரிஞ்சு, மறுநாள் காலையில 10 மணிக்கு தான் அந்த வீட்ல அந்த கொலுசு சத்தம், அந்த இது வந்தது, அந்த கதைங்கெல்லாம் மறுநாள் காலைல 10க்கு தான் தெரியுமே எனக்கு. அதுக்கு முன்னாடியே நான் இத பார்க்குறேன். அதாவது இதெல்லாம் இந்த சாரி அதெல்லாம் குடுத்து அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் அது என்னதுன்னு பார்க்குறேன். அதில வால்மீகியோடதுன்னு வருது. அது ஏன் நெட்ல வந்து வேற எதனா காட்டுறது தானே, வேடவர் குலன்னு காட்டுறது தானே, இல்ல இந்த இனம்னு காட்டுறது தானே, அது வால்மீகி இனம்னு வந்து காட்டுது எனக்கு. அப்பயே புரிஞ்சு போச்சு. அடடா! இது பிரபஞ்சம் அடுத்தடுத்து நம்மளுக்கு நிகழ்ச்சிகள நடத்தி காட்டின்னு வருது. அது கரெக்ட்டா நம்மள எட்டும் போயிட்டு அது ஏன்னு தெரியல. எந்த வீட்ல கல்யாணம் ஆன எங்க வீட்டு கல்யாணம் ஆன அதே மண்டபத்த இப்போ வேற மாரி ஒரு அழகான ஒரு இது மாரி பண்ணி வச்சிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் மாரி. அந்த மாரி இடத்துல போய் தான் அவங்க நம்மளுக்கு ட்ரீட் குடுக்கணும்னு இருக்குது. இது எல்லாம் அஜெண்டா அப்படின்றதெல்லாம் அப்புறம் புரியுது. அந்த மாரி இது ஒரு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏதோ அதெல்லாம் சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குழந்தை வரம் இதுலயே நான் நடுவுல ஒரு விஷயம் சொல்லிருந்து விட்டுட்டேன் பாருங்க. இவர் நம்மளுக்கு அப்பான்னே தெரியாமயே அவங்க கூட சண்டை போடுற மாரி வருது பார்த்தீங்களா? அந்த லவகுசா. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த லவகுசாவுக்கும் ராவண இந்திரருக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கக்கூடும் அப்படின்னு தோணுது. ஒருவேளை ராவண இந்திரர் காலத்துக்கு பின்னாடி இவங்க பொறந்தாங்களா? அப்படின்ற சந்தேகமும் இருக்குது. ராவண இந்திரனுடைய நான் சொல்ற மாரி இந்த சுலு ஆத்மா, அந்த ஆத்மா வந்து இங்க உட்காரும், இந்த ஆத்மா மாரி அங்க உட்காரும்ன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒருவேளை லவன்குசா உடம்புல ராவண இந்திரர்களுடைய ஒரு ஸ்தூல ஆத்மா மாரியோ, இல்ல ஜீன் மாரியோ, இல்ல வேறு ஒரு ஆத்மா உள்ளேருந்து சில ஆத்மாக்கள் வேறு ஒரு ஆத்மாவா பிரிஞ்சு வரும்ன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒண்ணு இருந்திருக்கலாமோ! அப்படின்னு நான் சொல்ற என்னுடைய கான்செப்ட் விஷயத்தில இருந்திருக்குமோன்ற ஒரு அசம்ப்ஷன்ல நான் சொல்றேன் அத. அது மாரி இருக்கும்போது தான், அது என்ன பண்ணிடும்னா, அது அப்பான்னு தெரிஞ்சிருந்தா அவங்க பண்ண போறதில்ல அத. அது அப்பா தான் தெரியாத மாரி பண்றாங்க. அவர் வந்து அசுவமேத யாகம் பண்றதுக்கு இது பண்ணும்போது, அந்த குதிரைய கட்டி போடுறாங்க அங்க தான். அதில பண்றாங்க. ஆனா, அந்த இடத்துல ராமரும், சீதையும் கொஞ்ச நாள் வாழ்ந்ததனால தான், அந்த இடத்துல அந்த அம்மா பிரெக்னன்ட்டா இருக்கிற மாரி, அந்த அம்மா பிரெக்னன்ட்டா இருக்கிற மாரி தான் இருக்குது. அந்த இடத்துல இப்ப வேற மாரி போடுறாங்க அத்த. ஏஐ பொம்மை ஏஐ பிக்சர் போடுறாங்க. அவர் வந்து மர இது தரிச்சிருந்தாரு. மரத்தினால் ஆன உடுப்புகள் போட்டிருந்தாரு. அவர் காட்டுல இருந்த சமயத்தில தான் அவரு இருந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து அவர் இருந்திருக்கணும்னு மர ஊரி தரிச்சது தான் அந்த கோயம்பேடுல இருக்கிற இதில இருக்குது. பக்கத்தில அந்த மாரி பிரெக்னன்ட் ஆகுற மாரி அந்த இடத்துல சிலை இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துக்கு வரும்போது தான் லவனும் குசாவும் அது ராமர் தன்னுடைய அப்பான்றது தெரியாம அவர்கிட்ட சண்டை போட்டது அவங்க. நான் சொல்றேன் இல்லைங்களா? அது தான் அந்த பழி வாங்குற விஷயங்கள், சுலு ஆத்மா விஷயங்கள் பிள்ளையாவே பிறகுற விஷயம் இருக்கும் அப்படின்னு. அது ஒரு கான்செப்ட்டு. தான் எதிரி வீட்லேருந்து இவங்களுக்கு ஒரு பெர்சன் உதவுற மாரி வர்றது, அது இன்னொரு கான்செப்ட்டு. அது வந்து தீய ஆத்மா பண்ற வேலை. எதிரி வீட்லேருந்தே தனக்கு ஹெல்ப் பண்ற மாரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஒரு பெர்சன் நமக்கு ஹெல்ப் பண்ற மாரி வர்றது, அது எதிரிங்க பண்ற வேலை. நம்ம கடவுள்கள் பண்றது வேலை என்னன்னா, சில சமயத்தில அந்த எதிரி வீட்லேருந்து நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒரு ஆத்மா நம்ம பக்கம் வருவாங்க. தீய சக்திகள் நம்ம வீட்லேருந்து ஒரு ஆள் அவங்களுடைய ஆளா போயிடுவாங்க. நமக்கு நம்ம நல்லபடியா வளர்ந்துருப்போம், இது பண்ணியிருப்போம். ஒருத்தன் மட்டும் அவனுக்கு சப்போர்ட்டா போயிடுவாங்க. அந்த மாரி வந்து அது அப்புறமா பேசிக்கலாம் அந்த கதைய. அந்த மாரி இதில சீதை கர்ப்பிணி காலத்தில இருக்கிறவங்க பொதுவாவே அவங்க அந்த கதைய அந்த கோயிலுக்கு போனாலே பையன் வேணுன்றவங்க, குழந்தை பையனா பொறக்கணுன்றவங்க, அந்த கோயில்ல வேண்டிக்கினா நடக்குதுன்ற மாரி சொல்றாங்க. எனக்கு இன்ட்யூஷனா ஒண்ணு உணர்த்துச்சு. அந்த கோயிலுக்கு போய் இது வேண்டினா, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்து வேண்டினா, அநேக குழந்தைகள் இரட்ட குழந்தையாக பிறக்கின்ற வாய்ப்பு இருக்குதுன்றது டக்குன்னு எனக்கு ஒரு மாரி இன்ட்யூஷனா தோணும் பார்த்தீங்களா? அப்படி தோணுச்சு எனக்கு. அதையும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இருக்கிற இடத்துலேருந்தே வைகுண்டவாச பெருமாள் கோவில், குறுங்காலீஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற சீதா பிராட்டிய சீதா பிராட்டிய மட்டும் கும்பிடுங்க. நான் சொல்றப்ப ராமர கும்பிடுங்க. தூரம் இருந்தே கும்புறதுக்கு சொல்கிறேன். நேரில் போயிட்டீங்களன்னா 2 பேருமா சேர்த்து கும்பிடுங்க. நான் சொல்கிறது தூரந்தே கும்புறதுக்கு. அது இப்போ நான் சொன்னேன்னா கான்ட்ரோவர்ஸாக போகும். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பிள்ளையே இதுவாக போகிறது, எதிரா இதாகுது அப்படின்னு. அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்கு கிருஷ்ணர் தானே போய் கேட்குறாரு.
குந்தியினுடைய வயிற்றிலே பிறந்தவங்க தான் கர்ணனும். குந்தியிலேருந்து வயிற்றில் பிறந்தது தான் உங்களுக்கு இப்போ அந்த இவங்களும் அர்ஜுனனும். ஆனால் அந்த கவசத்தை கழட்டி கொடுத்துருன்னு யாருக்கு அவங்க குந்தியும் நீ குந்தியை அனுப்புகிறாரு, இதுக்கு குந்தியையே அனுப்புகிறாரு அந்த இது பண்ண சொல்லி, அவங்கக்கிட்ட கேட்க சொல்லி, இந்த ஒரு பையனுக்கு ஃபேவராக பண்ண சொல்லி. அது நியாயம் இல்லையான்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி இதில் போய் அவன் ஃப்ரெண்டாக வந்து தப்பு. அது வேறு கதை, பெரிய கதை. அதனால் அந்த சீதையை மட்டும் இந்த விஷயத்துக்கு கும்பிடுங்கன்றேன் நான். தூரம் இருந்து கும்புறத்துக்கு அதுவும் ஒரு கான்செப்ட் தான். நான் ஏன் துர்கையை கும்பிட்றேன்னு ஒரு விஷயங்குது, அதுதான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அதில் இருக்குது. அந்த மாதிரி அந்த சீதையை வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே குறுங்காலீஸ்வரர், சென்னை கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற சீதைன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலேருந்தே கூட எழுதி கூட கும்பிடலாம். கையில் எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர். விளக்கேற்றி வச்சு எழுதுனா இன்னும் பவர். அந்த மாதிரி எழுதுறதுக்கு சென்னை எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ, சென்னை குறுங்காலீஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற, இல்லைன்னா சென்னை கோயம்பேடில் வைகுண்டவாச பெருமாள் கோயிலில் இருக்கின்ற கர்ப்பிணி கோலத்தில் இருக்கின்ற சீதா பிராட்டியே, எனக்கு குழந்தை வரம் வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னா, ஏன்னா அதுக்கு பர்டிகுலராக அங்கே அப்படி சொல்கிறாங்க, ஆண் குழந்தை வேணும்னா அவங்கள வேண்டணும் அப்படின்னு. அப்படி வேண்டினீங்கன்னா கூட அவங்கள தொடர்ந்து நீங்கள் வேண்டுறீங்கன்னா அநேகமாக இரட்டை குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடிந்தே வேண்ட ஆரம்பிச்சிடுறீங்க, அப்போ கன்சீவ் ஆகிறதா இருந்தால் அது ரெட்டை குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றது என்னோடய கணிப்பு. அதே கோயிலையே வந்து பார்வதி தேவியே வணங்கிட்டா, அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி கோயம்பேடில் இருக்கின்ற வைகுண்டவாச பெருமாள் கோயில், குறுங்காலீஸ்வரர் கோயில் இருக்கின்ற பார்வதி தேவி வந்து அந்த இடத்துல சுயம்வர மரத்துக்கு அங்கே ஒரு மரம் இருக்குது, அதுக்கு போய் பார்வதி தேவி அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, பார்வதி தேவியே பூஜை பண்ண ஒரு மரம் இருக்குது, அதுக்கு போய் இப்போவும் இருக்குது, அதுக்கு போய் நம்ம தாலி கட்டினோம்னா கல்யாண பாக்கியம் ஏற்படும் சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே வீட்டில் இருந்துக்கிட்டே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கு இந்த பேரெல்லாம் நான் சொல்கிற மாதிரி சென்னை கோயம்பேடில் இருக்கின்ற குறுங்காலீஸ்வரர் வைகுண்டவாச பெருமாள் கோயிலில் இருக்கின்ற பார்வதி தேவியினுடைய சுயம்வர மரமாக நான் இதை நினச்சி இதுக்கு தாலி கட்டேன்னு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கு நீங்கள் கட்டினா சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கு, இல்லைனா கல்யாண பந்தத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஒன்றா சேர்ந்து தான் வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை பண்ணலாம். அதில் சில பிணக்குகள் இருந்தால் அது சரியாகணும் அப்படின்னாலும் பண்ணலாம், இல்லை கல்யாணம் சீக்கிரம் ஆகணுன்னாலும் அதை பண்ணலாம். உங்களுக்கு கிட்ட தான் இருக்கிறீங்க, வாய்ப்பே இருக்குது, உங்களால் போயிட முடியும் அந்த கோயிலுக்குன்னா போயிடலாம். இது கொஞ்சம் வீடியோ பெருசாக இருந்தாலும் பிரித்து சொல்ல முடியாத மாதிரி விஷயங்கள், பிரித்து சொல்லவே முடியாத மாதிரியான அவ்வளோ முக்கியமான விஷயங்கள். மேல்மலைன்னு இருக்கும், அந்த உஜ்ஜைன்வால்ன்ற விஷயத்துக்கும், அந்த கொலுசு சத்தம் நான் புடவை வச்சு அந்த கயிறு கொடுத்தன்ற விஷயத்துக்கும், அந்த வால்மீகியுடைய இதுதான் அதுன்றதுக்கும், ராமர்ன்ற கனெக்ஷன் வந்ததுன்றதுக்கும், அந்த கோயம்பேடுன்ற விஷயத்துக்கும் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த 11ன்றது இன்னொரு காரணம் இருக்குது. அந்த லவகுசா உடம்புலேயே வந்து ராவணேந்திரர்களுடைய நான் சொல்கிற மாதிரி அந்த சுலாத்மாவோ இல்லை ஜீனோ இல்லை அங்கேருந்து ஒரு ஆத்மா பிரிஞ்சு வந்து அந்த 2 பேருக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக நீங்கள் நெட்டில் போய் தேடினா இருக்கிற விஷயங்கள்லாம் சிலது இருக்கும் இல்லைங்களா அந்த கோயம்பேட்டில், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த மாதிரியும் எதிர்பார்க்குறீங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. திருமணமான பெண்கள் அங்கே என்ன வேண்டிக்கிறாங்கன்னா ஆண் குழந்தை பிறக்குன்றதும் தெரிந்தே செய்த தவறுகள், இது நெட்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயம். அது தலை வரலாறுன்னு கேட்டால் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது தெரிஞ்சே செய்த தவறுகளை வேண்டிக் கொண்டீங்கன்னாங்க அதுக்கு பிராயச்சித்தம் உண்டாகும். எதுக்குன்னா அந்த ராமர் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் இருக்குது அதில், தெரிஞ்சே செய்த விஷயங்கள் நிறைய இருக்குது அதில். என்பதும் நம்பிக்கையாக இருக்குது. திருமண தோஷம் இருக்கிற பெண்கள் செவ்வாய்க்கிழமையில் அங்கே இருக்கின்ற பார்வதி சுயம்வர விருட்சம், அந்த விருட்சத்தினுடைய பெயரே பார்வதி சுயம்வர விருட்சம், அதுக்கு தாலி கட்டி நான் அதே மாதிரி அந்த பேரை சொல்லி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரம், நல்ல இந்த மரங்களாக தேர்ந்தெடுங்க, வேப்ப மரமோ இதுவோ அரச மரமோ அப்படி தேர்ந்தெடுத்து பார்வதி சுயம்வர விருட்சம் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி அந்த இதுங்கெல்லாம் பேரெல்லாம் சொல்லி பண்ணலாம். இல்லைன்னா அந்த இடத்துக்கே போயும் பண்ணோன்னா கிட்ட இருந்தால் பண்ணலாம். பார்வதி சுயம்வர விருட்சம்னு அங்கே இருக்குது ஒன்று, அதுக்கே தாலி கட்டி வேண்டிக்கிறாங்க கல்யாணம் ஆகணும்னா. சீதை தங்கி இருக்கின்ற இடம் அதுன்றதுனால அந்த இடத்துல வேண்டிக்கிறதுனால குடும்பத்தில் பணமும் ஒரு மகாலட்சுமியாகவும் பார்க்குறாங்க. நீங்கள் நார்த் சைட்லலாம் போனால் சீதாதேவியை லக்ஷ்மின்னுவாங்க, அவன் சீதாதேவியை லக்ஷ்மியாகவும் பார்க்குறாங்க, நிறைய இது லக்ஷ்மியாகவும் வணங்குறாங்க. செல்வ வளமும் பெருகுன்றது ஒரு விஷயம் இருக்குது. சீதை தங்கி இருக்கிறன்றதுனால அந்த குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும், பொறுமையும் தியாகம் செய்கிற மனப்பான்மை வளரும். மாமியார் வீட்டில் போனாலும் எங்கே போனாலும் படாத குடும்பம் இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிச்சு வர்றது, போராடி ஜெயிக்கிற விஷயம் ஒன்றுத்துக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்குது சீதையை வணங்கினா.
அப்படின்ற விஷயம் இருக்குது. அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு தான் நான் துர்க்கையை கும்புறதுக்கு காரணம். வேறு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, போன ஜென்மத்தில் குழந்தைங்கள ஏதோ விகாரமாக பண்ணியிருந்தாங்களா, அவங்க இந்த ஜென்மத்தில் பிறக்குறாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம் துர்க்கைக்குள்ளே இருக்குது. அது காரணமாக தான் நான் துர்க்கையை கும்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். வால்மீகி மகரிஷி வந்து வைகுண்டத்தில் எழுந்திருக்கும்போது பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். ஆனால் அங்கே நின்ற கோலத்தில் வந்து இவர் இருக்கிறாரு, ராமர். ஸ்ரீதேவி பூதேவியிடம் அந்த இடத்துல பெருமாள் இருக்கிறாரு. இந்த பெருமாள் சொல்கிறேன், அந்த வைகுண்டவாச பெருமாள் கோயில் தானே. அதனால் அந்த இடத்துல பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் இருக்கிறாரு. முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் ஒரு கல்லில் வால்மீகி மகரிஷியின் மகரிஷி கூட வால்மீகி மகரிஷி அங்கே இருக்கிறார். எங்கள் வைகுண்டவாச பெருமாள் கோயிலில் வால்மீகின்றவரே இருக்கிறார். இந்த விஷயத்தை துர்கா ஜோதிட மன்றத்தில் இந்த விஷயத்தை பார்த்த உடனே என் வீட்டுக்கு வந்த பர்சன் உஜ்ஜைன் வாலான்றது யாருன்னு போய் நான் நெட்டில் போய்ட்டு பார்த்தா அது வால்மீகியோட இனம்னு வரதோட நான் அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட சொல்லக்கூட இல்லை. மறுநாள் காலையில் 9:30 மணிக்கு இந்த மாதிரி நைட்டு நாங்கள் உங்கள் வீட்டிலேருந்து 2:30 மணிக்கு வந்தோம்ல, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொலுசு சத்தம் அந்த அந்த சின்ன குட்டி பையன் வேறு வராமல் பாரு, இதில் குட்டி பையன் கதை வேறு வருது பாரு இதுங்களா. ஒரு குட்டி பையன் அது என்ன கேளுங்க, அந்த அம்மாவனுடைய பையனேவா, அதெல்லாம் நான் ஒன்றும் கேட்கல. அந்த அம்மாவனுடைய பையனவே அது குட்டி பசங்க ஓடுற மாதிரி கேட்டுது நீங்களே, அது என்னது அதுக்கு விசாரிங்கன்னா இன்னும் நான் சொல்லலை அவங்கக்கிட்ட. அந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்குது. அந்த மாதிரி குசன் இருவருமே அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க, வால்மீகியினுடைய மகரிஷியும் இருக்கிறாங்க, லவன் குசன் இருவரும் சேர்ந்த வடிவமும் அங்கே இருக்குது. வால்மீகி அமர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற அவருக்கு 2 பக்கமும் லவன் குசன் வணங்கிய மாதிரி இருக்கிறாங்களாம். வால்மீகிக்கு 2 பக்கமும் லவன் குசன் 2 பேருமே வணங்கிய மாதிரி அந்த கோயிலில் இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வந்துடுறது மேல். நான் போனப்போ அதெல்லாம் கவனிக்கல. துர்கான்னு சொல்கிற அந்த அம்மா கூட தான் போனேன். அந்த எங்கள் வீட்டுக்கு எங்கள் சம்மந்தி அவங்க துர்கான்றவங்க கூட தான் நான் போனேன். இதெல்லாம் நான் கவனிக்கல. இப்போ போனேன்னா பார்ப்பேன் அது என்ன கதைன்னு. போனேன்னா வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் சுற்றி வெளிப்பக்கம் இருக்கிறதையாவது வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். குசன் வணங்கியபடி இருக்கிறார். அருகில் சீதாதேவி கர்ப்பவதி கோலத்தில் இருக்கிறாங்க. டெய்லியே வால்மீகிக்கு அங்கே பூஜை நடக்குது. உற்சவர் வந்து பக்தவச்சலர்ன்ற பேரில் இருக்கிறாரு. இடது கரத்தால் பக்தர்களை கூப்பிட்டு வலது கரத்தால் ஆசீர்வாதம் கொடுக்குற கோலத்தில் இருக்கிறாராம் பக்தவச்சலர்ன்றவர். பக்தனுக்கு அருள் செய்பவர் என்பதால் அவருக்கு பக்தவச்சலர் என்ற பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. அந்த கோயிலில் விமானம் சுவாமியினுடைய நிழல் மாதிரி, விமானம்னாவே அது ஏரோப்ளான்னாவே ராவண இந்திரனுக்கு அவங்களுக்கு சம்மந்தப்பட்டுக்குது. அது கோயிலில் நம்ம விமானம் நம்ம மைண்டில் அது ஒரு பொம்மைன்ற மாதிரி சொல்லி வச்சுருது. அதெல்லாம் ரொம்ப கோவப்படுற விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. இந்த கோயிலில் விமானம் சுவாமியினுடைய நிழல் மாதிரி அவருடைய வடிவில் இருக்கிறதுனால ஐதீகம். அது வந்து ஒரு நிழல் மாதிரி அந்த விமானம் உழுது அந்த இடத்துலன்றதுனால அதனால் அந்த விமானத்தினுடைய சாயான நிழல் தானே, அது ஒரு விமான நிழல் மாதிரி அந்த இடத்துல காட்டி கொடுத்துருந்தால அதில் ஒரு விமான கனெக்ஷன் இருக்குது. இந்த ராவணன், இந்திரன், இந்த லவன், குசன், இந்த ராமர் இவங்களுக்கு அதை சம்மந்தப்பட்டுக்குது. அதனால் அதுக்கு நிழல் போன்ற விமானம்ன்றதுனால சாயா விமானம்னு அந்த விமானத்துக்கு பெயரம். அது ஒரு பக்கம். அயோத்தியில் ராமபிரான் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னாடி சீதையை கற்பிற்கு களங்கம் உண்டாகும்படி ரொம்ப பேர் அவதூறாக பேசுகிறாங்க. சீதையினுடைய கற்பை நிரூபிக்கிற ராமர் அவளை வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவரை அதை நிரூபிக்கணுன்னோ இல்லை நிரூபிக்க முடியலன்னோ அது ஏதோ ஒரு கோபத்தில் அவங்க மற்றவங்க சொல்கிறாங்கிறதுனால அந்த சீதையை காடுக்கு அனுப்பிடுறாரு. வனத்தில் இருந்த வால்மீகி முனிவர் அநேகமாக அது திருவான்மியூர் வந்து அவரது தான் நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிற திருவான்மியூர் வந்து வால்மீகியினுடைய இதுதான் நினைக்கிறேன். வால்மீகி முனிவர் சீதைக்கு ஆதரவு கொடுத்து தன்னுடன் தங்க வைக்கிறாரு. கர்ப்பவதியாக இருந்தால் எப்படி இந்த வியாசர் வந்து மகாபாரதத்தை அவங்களே ஒரு முக்கியமான மெயின் ஆளாகிறாங்க, ஒரு ரிஷியாகவும் இருக்கிறாங்க அவங்க, அதனால் அவங்களே எழுதுகிறாங்க. அந்த மாதிரி இதில் வந்து வால்மீகி முனிவர் வந்து சீதைக்கு ஆதரவு கொடுத்து தன்னுடைய தங்க வச்சு கர்ப்பவதியாக இருந்த அவள் வால்மீகி ஆசிரமத்தில் லவன் குசன் என்னும் 2 மகன்களை, அநேகமாக ட்வின்ஸ் தான் போகிறாங்க, 2 மகன்களை பெற்றாள். ராமன் தங்களது தந்தை என தெரியாமலேயே லவகுசனை வளர்க்குறாங்க. ராமன் யாருன்னே தெரியாமே வளர்க்குறாங்க. அவன் நான் சொல்கிற மாதிரி ஆத்மா ராவணேந்திரனுடைய ஆத்மாவோ இல்லை ஆத்மாவோ ஏதோ ஒன்று கூட அவங்க 2 பேர் உடம்புல போய் உட்கார்ந்துருக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சமயத்தில் ராமன் அயோத்தியில் அஸ்வமேதையாக நடத்துகிறாரு. அஸ்வமேதையாக குதிரை லவகுசர் வசித்த பகுதிக்கு வருது. அவங்க அதை கட்டி போட்டுறாங்க. குதிரை கூட வந்த சத்ருகனன் குதிரையை விடுவிக்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சத்ருகன் கூடயும் போரிடுறாங்க அந்த குட்டி பசங்க 2 பேருமே. அதை அதோடு விடாமல் குதிரையை மீட்க அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வராரு.
அதை கேட்ட ராமன் வந்து, நான் மேல்மலையனூர் போகும்போதே எங்கள் ஹஸ்பண்டு கூட கோர்ட்லேயே ஒரே ரூமில் இருந்தவர் பேர் ராமலக்ஷ்மணனா. அவர் தான் அந்த மேல்மலையனூருடைய உபயதாரரில் 3 பேரில் ஒருத்தராம். அதை சொல்லி அனுப்புகிறாரு, என்கிட்ட ஒரு நம்பர் இல்லை, அதை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் அந்த ராமலக்ஷ்மணன் கணக்கு அங்கே வந்ததுங்களா. இதை அறிந்த ராமன் வனத்திற்கு ஒரு ஒற்றனை அனுப்பி சீதையையும் வால்மீகியும் அழைத்து வர மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சீதாதேவி வந்து தன் கணவரை மீண்டும் சந்திக்க போகிற சந்தோஷத்தில் கிளம்பி போகிறாங்க. இதில் நடுவில் வால்மீகி மகரிஷி லவகுசர்கிட்ட ராமன் தான் உங்கள் அப்பான்றது சொல்கிறாரு. அந்த சண்டைலாம் போட்டு முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் உங்கள் அப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் இல்லை, தெரிஞ்சே கூட அந்த பசங்க அதுக்கப்புறம் சண்டை இந்த லக்ஷ்மணன்கிட்ட, அந்த இவங்க சத்ருகனன்கிட்ட, அவங்கக்கிட்டலாம் ஃபஸ்ட்டு சண்டை போடுறாங்க. தந்தைன்றது அதுக்கப்புறம் சொல்கிறாரு வால்மீகின்றவர். அவர்களது அன்னை தான் சீதை என்பதையும், எந்த சூழ்நிலையில் சீதாதேவி வந்து ராமபிரானை சீதாதேவியை உங்கள் அப்பா வந்து காட்டுக்கு அமுச்சிடுறாருன்றத விளக்குறாரு வால்மீகி வந்து அந்த குட்டி பசங்க 2 பேருக்குமே. அப்போது தனது சீடர்களான லவகுசர் அறியாமல் சத்ருகனன், லட்சுமணன் மற்றும் தந்தை ராமனையும் எதிர்த்ததற்கு மன்னிக்கும்படி வேண்டினார். ராமனையும் கூட தான் போட்டுறாங்க அந்த பசங்க சண்டை, தெரியாமல் தான் போட்டுறாங்க அந்த பசங்க எல்லார்கிட்டையுமே. 3 பேர்கிட்டையுமே சண்டை போட்டுறாங்க அவங்க யாருன்னு தெரியாமல். இவர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆயிருந்தாலும் உங்கள் அப்பா அவர் எல்லாம் சொல்கிறாங்க அவங்க. ஆனால் நான் சொல்கிற சுலாத்மா கதையில் இருக்குதுன்னு இப்போ புரிஞ்சிடுச்சு. அது மாதிரி. ஆனால் இதுக்கெல்லாம் இந்த கதைகள்லாம் என்கிட்ட சண்டை போடணும் அப்படியெல்லாம் ஒன்று ராமாயணத்தில் இல்லையேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது நான் கண்டுபிடிச்சது, அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து திருமால் வந்து அவருக்கு வைகுண்டவாசராக காட்சி தந்து அவர்களை மன்னித்தருளினார். யாருக்கு? லவன் குசாவுக்கு, அப்பாவையே இந்த மாதிரி பண்ணதுக்கு, அதுவே இந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னு பெருமாள் என்ன பண்ணுறாரு, வைகுண்டவாசராக அவங்களுக்கு காட்சி தந்து மன்னித்துடுறாரு. இதுலேயே இன்னொரு விஷயம் எனக்கு புரியுது. இந்த கண்ணனை கூட கண்ணன் தான் அவரையே பெருமாள் ரூபம்னு சொல்லிட்டு திருமால், விஷ்ணு, ராமர் இப்படின்னு சொல்கிற கதையில் கூட வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அதாவது தான் அவங்க வந்து அதை மன்னிச்சிடறாரு. வைகுண்டவாசர் பெருமாள் வந்து அவங்களுக்கு காட்சி தந்து அவங்களுக்கு மன்னிச்சிடுறாங்க. இது பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, அவங்களாம் ராமர் அந்த டீம் அவங்க சப்போர்ட்டர் மாதிரி இருக்குது. திருமால், வைகுண்டவாசர், பெருமாள், இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் புரியுது எனக்கு. இந்த என் வீட்டு விஷயம்னா நான் புரிஞ்சுக்கிறேன்ல, என்ன ஸ்தூல ஆத்மா யார் உடம்புல உட்காருதுன்னு. அந்த மாதிரி அந்த விஷயத்துலையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் இதை நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னா, அதுக்கு 4 பேர் வந்துடுவாங்க எனக்கு, வீடியோ போட்டோ இல்லை நேரடியாகவோ சண்டை போட்டோ. அது எப்படி நீ சொல்லலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அது மாதிரி வால்மீகியின் வேண்டுதலுக்காக பெருமாள் வைகுண்டவாசராக இங்கே எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்றது மேட்ரு. அதனால் அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லவன் பற்றி அடுத்த பார்ட்டில் போடுறத. இந்த லவன்னா பாறை உப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஊரில் வேறு ஒரு இதில் சைந்தவ லவன்னா அந்த லவன் நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல், லவன்றது ஒரு பாறை உப்பு, ஒரு வித மருத்துவத்துக்கு உதவுகின்ற, செரிமானத்துக்கு உதவுகின்ற ஒரு விஷயத்துக்கு பேர் கூட லாவன், சூரணம் அது அப்படின்ற மாதிரிலாம் மருந்து பொருள் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதில் ஆன்டிபயோட்டிக்கும் இருக்குது. அந்த மாதிரி ஆயுர்வேத ஒரு விஷயத்துக்காக ஒரு குறிப்பிட்ட ஊரில் அது வந்து தொற்று சிகிச்சைக்கு பாக்டீரியா மாதிரி ஒரு தொற்றுக்கான சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற ஒரு ஆன்டிபயோட்டிக் கலவையாக கூட இருக்குது. அதுக்கு பேர் லாவன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அப்படியும் ஒரு பேர் இருக்குது. சீக்கிய மதத்தினுடைய திருமணத்தில் லவணங்கள் அப்படின்றது வெற்றிகரமான திருமணத்தினுடைய ஆன்மீக நிலைகளை ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டுற ஒரு 4 சரணங்கள் தான் அந்த லவணங்கள் அப்படின்றது. அந்த மாதிரி லாவன் என்ற வார்த்தைக்கு எபிரோப் மொழியில் வெள்ளை, தூய்மையானது அப்படின்ற பொருள் இருக்குது அப்படின்றது. இவர் வால்மீகி வந்து வேட்டுவ பழங்குடி இனத்தில் சமூகத்தில் வளர்ந்தவர். அவர் பின்னாடி தவம் புரிஞ்சு முனிவர் ஆனாருன்றது மட்டும் மேட்ரு இல்லாமல், நான் எப்படி மேல்மலையில் போய் அந்த புற்று எடுத்துன்னு வந்தனோ அந்த புற்று மண்ணியை அவங்க வீட்டுக்கு அனுப்பினேன். அந்த உஜ்ஜைன் வால்ன்றது தான் வால்மீகின்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு இந்த மாதிரி கொலுசு சத்தம் இதை கேட்டதுக்காக நான் எடுத்துன்னு அந்த புற்று மண்ணில் கொஞ்சம் அவங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் மறுபடியும் நான் போய் வால்மீகி நான் பார்க்குறேன். வால்மீகின்னா உங்களுக்கு உஜ்ஜைன் வால்ன்ற இனத்தவர் சேர்ந்தது வால்மீகி. ஆனால் வால்மீகின்னா என்ன பேருன்னா புற்றுன்னு அர்த்தம் அப்படின்னு வருது மறுபடியும் நெட்டில். என்ன ஏன் காரணம்னா, அவர் பேர் ரத்னகாரம், அவர் பேர் முதல்ல. ஆனால் அவருக்கு வந்து அவர் பேர் வந்து கையில் இது வச்சுன்னு வருவார் எல்லாருக்கிட்டையும், நாரதர் வந்து அவருக்கு இது சொல்லி அறிவுரை சொல்லி, நீ தியானம் பண்ணு, அப்போ தான் உனக்கு அந்த ராமருடைய அருள் கிடைக்கும் ஏதோ ஒன்று சொல்லி அவர் அப்படியே உட்கார்ந்த நிலையில் தியானம் பண்ணாராம்.
அப்போ அவர் மேலே அப்படியே பாம்பு புற்று ஃபுல்லாக வந்துச்சான் அவர் வால்மீகி மேலே. அதனால் அவர் இந்த புற்றுன்ற பேர் வால்மீகினாவே புற்றும் அவங்களுக்கு. நானும் அந்த புற்று மண்ணு தான் அங்கேருந்து அரிணீஸ்வரத்தினால எடுத்துன்னு வரேன். அந்த வால்மீகி உஜ்ஜைன் வால்ன்றதே வால்மீகியினுடைய இனம்னு நெட்டில் காட்டுறதோட, வால்மீகினாவே புற்றுன்னு நெட்டில் காட்டுறதோட, நான் எடுத்துன்னு வந்த புற்று மண்ணை வேற அவங்க வீட்டுக்கு ஏன் அனுப்புகிறேன்? அவங்க வீட்டில் அந்த குட்டி பையன் ஓடுற சத்தமும் அந்த கொலுசு சத்தம் சுமங்கலி பொண்ணு போயிடுச்சு, அதனால தான் அன்றைக்கி நைட் அப்படி வந்ததுன்னு விஷயத்தை விசாரிச்சு என்கிட்ட சொல்கிறதுனால, சரி இந்த புற்று மண் எடுத்து போய் அங்கேயும் கொடுங்கன்னு அமுச்சிட்டு, மறுபடியும் ஏதோ தேடும் போது பார்த்தா வால்மீகின்னா புற்று அப்படின்னு காட்டுது. இப்போ என்ன சொல்கிறது, நான் உங்களுக்கு இவ்வளோ கதையை சொல்லாமல் நான் 2 மணி நேரம் வீடியோ போட்டால் கூட நான் இதெல்லாம் சொல்லாமல் ஒரே வீடியோவில் சொல்லாமல் உங்களுக்கு என்ன புரியும்? அது சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சிலது வேணும், அதுக்காக அதை சொல்லிட்டேன். குழந்தை வரம் வேணும்னா நீங்கள் இருக்கிற இடத்துல கும்புறத்துக்கு, இல்லை அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு, திருமணம் வர வேணும்னா அங்கே பார்வதி விருட்சம் சுயம்பர விருட்சங்குது, நீங்கள் விரும்புகிற விஷயங்களும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு சுவாரஸ்யமாக கேளுங்க. நம்மளை சுற்றி அமானுஷ விஷயங்களும் பயங்கரமான விஷயங்களும் கடவுள் வாழ்க்கையிலையும் இருக்குது, நம்ம வாழ்க்கையிலையும் இருக்குது, தீய சக்தியும். நான் டெய்லி காலையில் சாயந்தரம் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கிறோம். அதை சமாளிக்கிறது தான் அந்த மேஜிக் விளக்கு. அந்த மேஜிக் விளக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.